ஐபிஎல் தொடரின் 52வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் அணி 77 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்த ஆடிய குஜராத் அணிக்கு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் வலுவான அடித்தளமிட்டனர். அணித்தலைவர் சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ஓட்டங்களை விளாசினார். அவருக்கு பக்கபலமாக ஆடிய சாய் சுதர்ஷன் 55 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இவர்களது இணைப்பாட்டம் முதல் 10.5 ஓவர்களில் 118 ஓட்டங்களை கடந்தது. இறுதி நேரத்தில் வாஷிங்டன் சுந்தர் ஆட்டமிழக்காமல் 20 பந்துகளில் 37 ஓட்டங்களை சேர்த்து அணியின் ஓட்ட எண்ணிக்கையை 229 உயர்த்தினார். இதனை அடுத்து 230 ஓட்டங்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக அமைந்தது. ஜெய்ஸ்வால் மற்றும் வைபவ் சூரியவன்ஷி ஆகியோர் சொற்ப ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தனர். ரவீந்திர ஜடேஜா 38 ஓட்டங்களை பெற்று ஓரளவு போராட்டத்தை வெளிப்படுத்தினாலும் ஏனைய வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இந்த நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 16.3 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 152 ஓட்டங்களை மட்டுமே பெற்று தோல்வியை தழுவியது. அபாரமாக பந்து வீசிய ரஷீத் கான் 4 ஓவர்களில் 33 ஓட்டங்களை மாத்திரமே வழங்கி 4 முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றினார். மறுமுனையில் ஜேசன் ஹோல்டர் இறுதி வரிசை விக்கெட்டுகளை வீழ்த்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 152 ஓட்டங்களுக்குள் சுருட்டினர். இந்த வெற்றியின் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் அணி தொடர்ச்சியாக 3வது வெற்றியை பதிவு செய்துள்ளதுடன் புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்ய அடுத்தடுத்த போட்டிகள் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.